வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வீடியோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இது ஒரு ஆர்எஃப் பேஸ்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேஸ்டு சர்க்கியூட். ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னே இல்லை, சாதாரணமான ஒரு சர்க்கியூட் தான். ஆனால் இன்றைக்கி டெவலப் ஆகி வந்துருச்சு, பல லெவலில் வந்துருச்சு. அதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னால் என்ன? ஃபஸ்ட்டு முதல்ல 2 யூனிட் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்காது. எவ்வளோ இடைவெளி இருக்கும் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லாம் எப்படி பார்த்துருக்கோம். ஒரு சர்க்கியூட் வேலை செஞ்சாலும் சரி, 2 சர்க்கியூட் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் இருக்கும், அப்போ தான் ஒர்க் பண்ணும். அதுக்கு வேரியஸ் சுவிட்சஸ் இருக்கும், வேரியஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி வரும் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் இந்த இடைவெளி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். உதாரணமாக இதுக்கு முன்னாடி சென்சார்லாம் நிறையா பார்த்துருக்கோம். லைட் டெபெண்டன்ட் ரெசிஸ்டர் எல்டிஆர் பார்த்துருக்கோம். ஐஆர் டிரான்ஸ்மிட்டர், ஐஆர் ரிசீவர் பார்த்துருக்கோம். இல்லை பார்த்துருக்கோம் இல்லையா? இது நமக்கு தெரிஞ்சது பெரும்பாலும். ஓகே. ஆனால் இதெல்லாம் எப்படின்னா ஒரு க்ளோஸ்டு, கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அப்போ தான் இது ஒர்க் பண்ணும். லாங் டிஸ்டன்ஸுக்கெலாம் ஒர்க் பண்ணாது. ஸோ சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணாங்க, என்ன பண்ணுனா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுல உருவானது தான் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சர்க்கியூட். இப்போ எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஃபண்டமெண்டல் பேசிக் என்னென்னா ஃப்ரீக்வன்சி. எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி. இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எவ்வளோன்னா 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ். அதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு பேர். அப்போ ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஏகப்பட்ட பேண்ட், ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் இருக்குது. மீடியம் வேவ் அப்படின்னா 550 கிலோ சைக்கிள்ஸ்லேருந்து 1650 கிலோ சைக்கிள்ஸ், அதாவது 0.5 மெகா ஹெர்ட்ஸ்லேருந்து 1.5 மெகா ஹெர்ட்ஸ் மீடியம் வேவ். ஷார்ட் வேவ் அப்படின்னா 2.2 மெகா ஹெர்ட்ஸ்லேருந்து 22 மெகா ஹெர்ட்ஸ். எஃப்எம் ரேடியோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 88 மெகா ஹெர்ட்ஸ்லேருந்து 108 மெகா ஹெர்ட்ஸ். இந்த மாதிரி டிவியில் போயிட்டிங்கன்னா எல் பேண்ட், ஹெச் பேண்ட், யூ பேண்ட், கியூ பேண்ட் இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேவா? எதுக்காக சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஓகேவா? இப்போ ரேடியோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படியே ஷிஃப்ட் ஆகாது. இப்போ ஆடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான், அதுக்கு மேலே போகாது. எவ்வளோ ஆம்பிளிஃபையர் வச்சாலும் போகாது. ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கெல்லாம் போகாது. போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ரீக்வன்சியை தாங்கி செல்கிறதுக்காக கேரியர் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? சிடபிள்யூ அப்படின்னு பேர். ஓகே. அப்போ அது சேர்ந்து மாடுலேட் ஆகணும். மாடுலேட் ஆனால் தான் லாங் டிஸ்டன்ஸில் போகும். எப்படி போகும்? இந்த ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சியுடைய வேகம் வந்து 1,86,000 மைல்ஸ் பெர் செகண்ட். ஓகேவா? ஒரு செகண்டில் 3 தடவை பூமியை சுற்றி வரக்கூடிய பவர். ஓகே. இந்த ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் இந்த சர்க்கியூட் வந்து இயங்குது. அப்போ அந்த ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உலகம் முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தந்த ஃப்ரீக்வன்சியை இந்தந்த பர்பஸுக்காக உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதன்படி தான் இந்த சிஸ்டம் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். இதில் என்ன பண்ணியிருக்கோம், நான் மாடுலேஷன் அப்படின்னு சொன்னேன். அதை செய்கிற சர்க்கியூட்டுக்கு பேர் மாடுலேட்டர்னு பேர். டிமாடுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை செய்கிற சர்க்கியூட் பேர் டிமாடுலேட்டர்னு பேர். அப்போ மாடுலேட்டர், டிமாடுலேட்டர் எங்கே வருது? இது இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் வருது, குறிப்பாக ரேடியோவில் வருது. இதைத்தான் எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரியே அது வந்து அனலாக் சிக்னல், அது வந்து அனலாக். டிஜிட்டல் வெர்ஷனாக வரும்போது இதுக்கு என்ன பேர் மாறிடுச்சு அப்படின்னா கோடிங், என்கோடிங், டீகோடிங். என்கோடிங் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர், டீகோடிங்னா ரிசீவர். அந்த கோடிங் பண்ணுறாங்க இல்லையா, என்கோடிங்க்கு தான் என்ன பேர் அப்படின்னா என்கோடர். இதுக்கு வந்து டீகோடர் அப்படின்னு பேர். அப்போ 2 விதமான ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்குது, ஒன்றுக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க நியூ காமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணுறது மூலிமா இந்த சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே. இப்போது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னா ஃபண்டமெண்டல் பேசிக் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலிமா ஒரு ட்ரிகர் கொடுத்தா ரிசீவரில் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். அப்போ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா தனியாக வேலை செய்யாது,
அதுக்கு என்ன வேணும், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் வோல்ட் வேணும். ரிசீவர் அப்படின்னா அது இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுது, அது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் வேணும். அப்போ ரெண்டுக்குமே 2 ஆப்ரேட்டிங் வோல்ட் இருக்குது. சேம் வோல்ட்டாகவும் இருக்கலாம், டிஃபரன்ஷியல் வோல்ட்டாகவும் இருக்கலாம். தட் மீன்ஸ் ஒரு யூனிட் டிரான்ஸ்மிட்டர் 3 வோல்ட் அப்படின்னா 3 வோல்ட் அப்படின்னா ரிசீவர் வந்து 12 வோல்ட்டாக கூட இருக்கலாம். எதுக்காக இதை பற்றி சொல்கிறேன்னா, ரொம்ப வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துகிட்டா எலக்ட்ரானிக்கில் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல்டு வந்து படு ஸ்பீடாக மாறி போச்சு. எல்லா இடத்துக்கையிலையும் ரேடியோ, ஓகேங்களா. எங்கேயோ ஒரு மூலையில் உலகத்தின் மறுமுனையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறத சந்தோஷமாக கேட்ட நாட்களில் உருவாக்குனது இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். அது கமர்ஷியல் அப்ளிகேஷனில் மெல்ல வந்து எல்லா இண்டஸ்ட்ரியலைஸ்லையும் இது வந்துருச்சு கம்ப்ளீட்டாக, ஓகேங்களா. நம்ம ஒவ்வொரு சர்க்யூட்டு எப்படின்னு ஒர்க் பண்ணதை பார்க்க போகிறோம். அதற்காக என்ன சொல்லியிருக்கோம், அதாவது ஒரு மெக்கானிக் டிவைஸ் வேலை செய்கிறது எப்படி, ஒரு லைட் சோர்ஸ் எப்படி வேலை செய்யும், ஒரு ஏசி சர்க்யூட் எப்படி வேலை செய்யும், இந்த சேம் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரில். ஓகே, இதையெல்லாம் நம்ம மெல்ல பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாகவும் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் பார்த்து 2 பவர் சப்ளை இருக்குது, 2 1.5 செல் ஹோல்டர், தட் மீன்ஸ் 3 வோல்ட் ஆப்ரேட்டிங் 2 டிவைஸ் இருக்குது. இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்மிட்டர், அதுக்கு பேர் ரிசீவர். இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் 2 கம்யூனிகேஷன் நடக்கணும்னா முக்கியமாக என்ன வேணும்னா ஆண்டனா கண்டிப்பாக இருக்கணும். ஆண்டனாவுக்கு இன்னொரு பேர் வந்து ஏரியல், ஒரு ரிசீவிங் எலிமெண்ட், ஓகேவா. கண்டிப்பாக ஆண்டனா இருக்கும். இப்போ செல்ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டனா இருக்குது. ஒரு காலத்தில் வந்த செல்ஃபோனில் ஆண்டனா வெளியே தெரிஞ்சது, இப்போ தெரியல, பில்ட் இன் ஆண்டனா, ஓகேவா. இப்போ பாருங்கள், அப்போ 2 யூனிட் இருக்குது. இந்த 2 யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுது, இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னு வச்சுக்கோங்களேன். 2 போர்டு இருக்குது, 2 போர்டுக்கும் சர்க்யூட் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு எல்இடி எரியுது, ஓகேவா. இந்த அனதர் பட்டன் இருக்கும்போது இன்னொரு எல்இடி எரியுது. ஒரு க்ரீன் கலர், இது வந்து உங்களுக்கு ப்ளூ கலர், 2 கலர் வந்து உங்களுக்கு எரியுது, ஓகேவா. அப்போது 2 லோடு அவுட்புட் வருது. இந்த போர்டிலிருந்து 2 விதமான வோல்ட் வருது, ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரில் இந்த இடத்துல வோல்ட் வந்தால் மட்டும்தான் எல்இடி எரியும், இல்லைன்னா எரியாது. பொலாரிட்டி சேஞ்சிங்காக கொடுத்துருக்கேன், ஃபார்வேர்டு ரிவர்ஸ் 2க்குமே. இதில் வோல்ட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் மூலியம் என்ன பண்ண போகிறேன், வோல்ட்டை செக் பண்ண போகிறேன், ஓகேங்களா. பாருங்கள், சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா. பாருங்கள், ஒரு அனலாக் மல்டிமீட்டர் இருக்குது, வோல்டேஜ் டேப்பில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூனிட்டை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், மீட்ரு வந்து ரிவர்ஸில் அடிக்குது, அப்படின்னா என்ன அர்த்தம், வோல்டேஜ் பொலாரிட்டி மாறி வருதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போது ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது என்னது உங்களுக்கு ஃபார்வேர்டு மோஷனில் நகருது. பொலாரிட்டியை மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2மே பண்ண முடியும். பாருங்கள், 1 செகண்ட் நம்ம ட்ரிகர் பண்ணும்போது எல்இடி எரியுது. அட் த சேம் டைம் என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் எரியுது. அப்போ என்ன தெரியுது, இங்கேருந்து கொடுக்குற ட்ரிகருக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக இது வந்து வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சர்க்யூட், ஓகேவா, இதுவும் 3 வோல்ட்டு, இதுவும் 3 வோல்ட்டு ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த சர்க்யூட்டுக்கு ஃபண்டமெண்டல் பேசிக் வந்து ஆண்டனா தான் சிக்னலை ரிசீவ் பண்ணுற சர்க்யூட். ஒன்று மாடுலேட்டர், இன்னொன்று டிமாடுலேட்டர்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு ஜென்ரலாக ஐடியா கொடுத்துருக்கேன், எப்படி போர்டெல்லாம் இருக்கும், விதவிதமான போர்டு இருக்கும். பாருங்கள், மார்க்கெட்டில் இது கிடைக்கிது, அமேசானில் கம்ப்ளீட்டாக இந்த போர்டெல்லாம் கிடைக்கிது. இப்போ கையில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த போர்டு வந்து உங்களுக்கு பாருங்கள், இதெல்லாம் போர்டு. நான் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு. பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் போர்டு, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா 27 மெகாஹெர்ட்ஸ்னு போட்டிருக்கும், இதில் போட்டிருக்கு பாருங்கள். இன்னொன்றில் பாருங்களேன், ரேஞ்ச் வந்து 100 மீட்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணும். நான் எதுக்காக சொல்லிகிட்ருக்கேன்னா, மெல்ல இப்போ நான் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருக்குள்ளே போய் அப் டு ஃபைனலாக ஒரு ட்ரோன் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வரப்போகுது, ஓகேங்களா. அதில் நம்ம என்னென்ன கவனிக்கணும்,
அதில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அதனுடைய சர்க்யூட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா நிறைய இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க. ஹாலிடேஸ் வந்துருச்சு பக்கத்தில், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் பண்ணணும். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ட்ரைனிங்ஸ் அண்ட் ஒரு கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம். அந்த ப்ராஜெக்டில் ஒரு 10 ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி சப்மிட் பண்ணணும். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுப்போம். ஆன்லைனில் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. எங்கே இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுடைய நாலேஜை அதிகப்படுத்த முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹாபியஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படிப்பில்லைனாலும் சரி, இந்த தொழிலுக்குள்ளே வர முடியும். நீங்களும் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஃபீல்டில் உருவாக முடியும். அப்படின்னா நிறைய ப்ராஜெக்டை நீங்களே சொந்தமாக அசம்பிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வர முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஓகேவா? இது ஒரு மாடல் பாருங்கள். இதில் ஒரு மாடல் இருக்குது. இந்த பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து டாய்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் இந்த போர்டு வந்து அவைலபிள் கிடைக்குது. நீங்கள் எந்த போர்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்களே அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். அப்போ நிறைய ஐடியா கிடைக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் பற்றி. ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் போர்டு. பாருங்கள், இன்னொரு டைப்பில் ஒரு போர்டு. இதில் எல்லாத்துலேயுமே அதனுடைய ரேஞ்ச் எவ்வளவு, என்ன ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இந்த மேட்ச்டு பேராக இருந்தால் தான் வேலை செய்யும், அன்மேட்ச்டு பேராக இருந்தால் வேலை செய்யாது. அதாவது ஒரு ட்ரோனுக்கு யூஸ் பண்ணுற ரிமோட்டை இன்னொன்றுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்மலாம் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஐஆர் சென்சாரும் எல்டிஆர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வரக்கூடியது எல்லாமே ஆர்எஃப் சென்சார். இன்னும் சொல்லப்போனால் இப்போ வரக்கூடிய டிடிஹெச் எல்லாமே கம்ப்ளீட்டாக எப்படி வரும், ஆர்எஃப் சென்சாரில் வந்துருச்சு. ரிமோட் ஆர்எஃப்பில் வந்திருக்கு. எந்த ஏங்கிளில் வேணாலும் வேலை செய்யும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, ஒரு டேட்டாவை டிவியை நோக்கி நம்ம என்ன பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு ரிசீவர் வருது இல்லையா, அதை நோக்கி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு மெல்ல மெல்ல உங்களுக்கு வீடியோ வரும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கோம், டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. ஒரு சாம்பிளுக்காக ஒரு 4 மாடல் காமிச்சிருக்கேன். ஏகப்பட்ட மாடல் மார்க்கெட்டில் கிடைக்கிது, ரேஞ்சை பொறுத்து கிடைக்கிது. ஓகேவா? இதில் இந்த வீடியோ ஆர்எஃப் செக்ஷனில் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு ரேடியோ, சின்னதாக ஒரு டிரான்ஸ்மிட்டர் செய்யணும். எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர். அது அடுத்தடுத்த வீடியோவில் 2-3 நாள் கழித்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் மூலிமா நீங்கள் ஒரு மைக்கில் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு ரேடியோவில், எஃப்எம் ரேடியோவில், அதில் நீங்கள் பேசுகிறது அதில் ரிசீவ் ஆகும். ஓகேவா? அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற டீட்டெயிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.